அனைவருக்கும் வணக்கம். வினோத் சார் சொல்லும்போது எங்கள் கட்சிக்காரனாரு. அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன். எங்கள் கட்சி சினிமா கட்சிங்க. ஓகே, நம்ம கட்சி தான். என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல, நம்மளுக்கு நம்மளே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கூடாது நீங்கள். அப்புறம் வந்து இசையை வெளியிட்ட அவன் நாயகன் பாலமுரளி பாலாவா மிஸ்டர் பாலா மியூசிக் டைரக்டர். அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவரை வாழ்த்துவோம். இன்னொருத்தர் சூழ்நிலை நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல, கதாநாயகி. இது நிறைய தொடருது. ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டு வரக்குள்ளே மிகப்பெரிய சூழ்நிலை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள். பெரிய ஹீரோக்களுக்கே பேசுகிறேன், நம்பர் 1 நம்பர் 2 சொல்கிற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி 100 கோடி 200 கோடிக்கிறாங்க, கோடிக்கான ரசிகர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வெளியீட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது. அப்படி தான் சினிமா இருக்குது. பெரிய ஹீரோவுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகெல்லாம் ஒத்துழைக்கணும், இசை வெளியீட்டில் வரணும். அது தயாரிப்பு சங்கம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒரு கடுமை நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துலேயுமே லேசை விட்டுருந்தா சின்ன பிடிச்சல ரொம்ப பாதிப்பு உள்ளாவாங்க. ஒரு இசைக்கிட்ட வைக்கிறா இருந்தால் அது முடிஞ்சு தான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கணும், ஒரு 20% பிடிச்சி வச்சுங்க. 10 லட்சம் பேசிடலாம், 8 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் இசை வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆடியோ இந்த ரிலீஸ் முடிஞ்சு கையோடு வாங்கிட்டு போகணும், செக்கை காட்டுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் சரியாக வரும். நீங்கள் படத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு தண்ணி காட்டுவாங்க. அவங்க படத்தை நிறைய தண்ணி காட்டியிருக்காங்க லேடிஸு, அது அதுக்கு அப்புறம் வரேன். அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேணும்னு சொன்னார். சார் எல்லோரும் சொல்கிறான் சார், என்ன வெளியூர் இருக்காங்க, வர ஃப்ளைட் டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க, தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மற்ற சாப்பாடு வசதி இங்கே கார் எல்லாம் இருக்குது சார். கதாநாயகி மனசு இல்லை சார், நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை. அதனால என்ன சொல்கிறேன், இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயகி எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, மதிச்சு வந்துருக்காங்கல்ல. அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கை நம்பி அவரும் சொன்னார், சார் சிக்லெட்னு ஒரு படம் சார், உங்களை ஆடு வச்சு கூப்பிட்றாங்க சார், சரி ட்வீட்டில் அனுப்பி வைங்கண்ணே. அவர் டிசைன்லாம் அனுப்பி வச்சார், பகீன் ஆகி போச்சு. 4-5 பொண்ணுங்க, நீங்களே பார்த்துப்பில்ல, ட்ரெயிலாம் பார்த்துப்பில்ல, ஒன்றுக்கு தோட தெரியுது, ஒன்றுக்கு ஸ்ரீலூஸு, விதவிதமாக இருந்துச்சு. என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோன்ட்டு நம்பி சொன்னேன். நம்பி இதை மாட்டி விட்டாதியே, டிசைனு மாதிரியா இருக்குது, வர போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாங்கினேன். அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார். சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார். எப்போ சார் வர சொல்லலாம்? சரி நான் சங்கத்துக்கு வர சொல்லுங்க, ஒரு 12 மணிக்கு வர சொல்லுங்க. கரெக்டாக வந்தாங்க. வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்தை போகணும் அப்படின்னு லிஸ்ட். ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம். இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு 2K கிட்ஸுங்கிறாங்கள, 2K கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க, ராஜன் சார்ன்ட்டு. அவர் வந்து AK-47 கிட்ஸ் அவர்லாம். அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றார். அப்போ நான் யோசித்தேன், சரி இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு, அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ உஷாராக இருக்கணும், தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு. அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன், இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா அப்போ தான் தெரிஞ்சு டேரக்டர் எவ்வளோ புத்திசாலின்ட்டு. இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிழக்காசல் மாதிரி திருப்பாச்சி டிசைன் போட்டுக்குள்ளே ஒருத்தன் உள்ள வர மாட்டான். என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல, யார் வருவா? பார்த்தாரு இப்போ உள்ள ஆளுக்கு எப்படி இருக்காங்க, நீங்கள் முதல்ல எப்படி தேட்டரில் உள்ளே கொண்டு வரணும், முதல்ல உள்ளே கொண்டு வருவான், அப்போ நம்ம கருத்தை சொல்லுவோம்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸை புரிஞ்சு வச்சுருக்காரு டைரக்டர் ராஜன் சார்லாம் புரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் உண்மையாக நான் பொய்யில்ல, ஏன்னா நடந்த விஷயமே சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க.
இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து 2K கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ, பெற்றவங்க பார்க்கணும் சார், பெற்றவங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஏமாறி இருக்காங்க. குழந்தைகளை படிக்க வச்சுட்டு அவங்க அறிவை நினைக்கிறது, நம்மளோட பசங்க திறமைசாலி நினைக்கிறது, அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது. இதனால இன்றைக்கி நாட்டு சீரழிது இன்றைக்கி. அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான். எப்படி பசங்களை கண்காணிக்க, ஏன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்தை நல்லா தெரியுது பசங்களுக்கு. இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன், அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டி வரதை விட 4 பசங்களை கூட்டுது பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. அவங்கள உத்தம சித்தரிக்கிறது. அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படி உசுவாங்க, அம்மா பசங்க அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்துக்கு தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏமாத்துறாங்க. இன்றைக்கி கலாச்சார சீரழிவுங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு. ஒரு டயலாக் போட்டார் இருக்குல்ல, முடிஞ்சா படு இல்லைன்னா விடு, எல்லாம் ஒன்று தான். இது தான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ். முடிஞ்சா படு இல்லைன்னா விடுனா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம். அந்த டயலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத வெளிப்படுத்திருக்கார் படத்தில். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் உணவு புரிஞ்சுக்கணும், நம்மளாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர நினைக்கக்கூடாது. நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க. நிறைய குடும்பங்களில் புருஷன்மாட்டி பேசிய 4-5 வருஷம் இருக்கும். சில குடும்பத்தில் அப்பன் சரியாக இருக்க மாட்டான், சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது, ஆனால் சேர்ந்து வந்து தான் இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்காக சார். தான் பெற்ற பிள்ளைகளுக்காக குழந்தைய பெற்றுட்டோமே, இதுக்காக சேர்ந்து வாழ்ந்துக்காக சார் பழகும் நீ சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதான் உண்மை. நீ அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பா எந்த மாதிரி கஷ்டப்படுறாரு, அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, யாருக்காக கஷ்டப்படுறாங்க, இதை பசங்க புரிய வைக்கணும். முதல்ல அது பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது இல்லை. நம்ம பிரச்சனை அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார். நம்ம எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்போட உழைச்சி சம்பாதிச்சு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும். கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு. அது இல்லை. இன்றைக்கி நண்பர் மனைவி பொன்மாணிக்கம் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு, நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க. அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அதில் ஒருத்தர் பதிவு ஒன்றது இன்றைக்கி என் மனசில் இருக்குது. என்ன, ஒரு பிரபலம் தான் அவங்க, ஒரு அம்மா, அவர் கணவன் சரியில்லை, வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு, சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது. இது இந்த பொண்ணுக்கு தெரியுது. ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெற்ற பொண்ணு கேட்குது, ஏமா இப்படிப்பட்ட ஆளோட நீ வாழ்கிற, இப்படி புருஷன் உனக்கு தேவையா, தூக்கி போட்டு வேண்டிய அப்படின்ட்டு. அதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ தூக்கி போட்டிருக்கேன், உனக்கு தாயாக இருக்கல, எப்படி தூக்கி போட முடியும். இதான் சார் தாய். இந்த தாய் உள்ளத்தை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும்ல. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அம்மா சொல்லிட்டாங்க. இது மாதிரி இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை பெற்றுட்டோம், இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்றைக்கி வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய குடும்பத்தை தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இன்றைக்குள்ள நிறைய பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மாங்கிறதான் ஒரு ப்ராப்பர்ட்டியாக போச்சு. வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது. ரொம்ப நான் என்கிட்ட சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது, அம்மா பிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும். இன்னும் மிஸ்டேக்குன்னா சில தாயில் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பன் கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது, நான் தான் நடத்துவேன். பெருமை பேசி அப்போ நான் மட்டும் தட்டிடுறது. இவருக்குலாம் எப்படி நான் வாழ முடியும், இவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஜட்ஜாக இருப்பார், 2 பேரும் தூத்துற வீட்டுக்கு வந்திருப்பார்.
இப்போ சொல்லுவா உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. இப்படி ஜட்ஜாக இருக்கட்டும், வைக்கலாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அது ஒன்றும் தெரியும். வீட்டில் ஒரு புருஷனாலே ஒன்றும் தெரியாதுன்னு ஆகிடுது இப்போ. இப்படி தொட்டதுன்னா அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பனை மதிக்கும். அது முட்டாளை பார்த்துருது, இவருக்குன்னு தெரியும்ட்டு. அம்மா பொண்ணு ஏமாத்த ஈஸு. இந்த காலகட்டத்தில் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த, கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம். ட்ரெய்லர் இப்படி இருக்கும். கடைசி எல்லாமே வந்து படத்தை பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பல மடங்கு இன்றைக்கி ஓடிடி தளத்தில் வர படங்களுக்கு வேண்டும். மிக மிக மோசமாக இருக்குது. ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏசெட் பண்ணி அடையாளம் காட்டிடுறாங்க. அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க. இன்னொன்று இப்போ நிறைய யாரும் இப்போ அதிகமாக ஃபேமிலியாக உள்ள தேட்டரில் போகிறதில்ல. ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓடிடி தளத்தில் வர படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம், மத்திய அரசு கவனத்துக் கொள்ளணும். நீ குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான், ஓடிடி தளத்துலாம். அதில் வர படமாக பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்குது. வன்முறை, கை தனியாக ஓடுது, தலை தெரியாது விழுகுது, ஒருத்தன் கத்தி வச்சு கழுத்து அறுத்துட்டே இருக்கான் சார். குழந்தை பசங்க பார்த்துட்டு இருக்கு. அதுமாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள், அதுக்கு பீஃப் எடுத்து தான் போட்டிருக்கு. அந்தளவுக்கு அவ்வளோ இறுக்கமாக பண்ணுறாங்க. இதுக்கு ஓடிடி சென்சார் தேவையில்லையா? எப்படி தேவையில்லாமல் இருக்கும்? வீட்டில் ஓடிடி தளத்துக்கு தான் சென்சார் தேவை. இப்போ உள்ள சென்சாரை விட 3 மடங்கு அதில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி தான் சில படம்லாம் ஓட்டு ரிலீஸ் ஆகி தூக்குறாங்க. ஏன்? இப்போ சென்சார் நினச்சி அங்கே கோட்டை விட்டாங்க. ஓடிடி தளத்துக்கு கண்டிப்பாக சென்சார் வேணும். அதை வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி குடும்பம் பார்க்குறீங்களே, தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் குரல் கொடுக்கணும். இந்த சிட்லெட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். துள்ளுவதோ இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க. தனுஷ் இந்த மாதிரி படத்தில் வந்து அன்றைக்கி பெரிய விட்டார். அன்றைக்கி உலக நாயகன் கமலஹாசன் அவர் படத்தை உணர்ச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான். டைட்டிலும் உணர்ச்சின்னு இருக்கேன். நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும். அவர் நடித்த பெரிய ஹீரோ ஆகிட்டார். இந்த படத்தில் எப்படி ஒரு துள்ளுவதோ இளமை படத்து மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்து நமக்கு பெரிய டேரக்டராக உருவாக வேண்டும். மொத்த யூனிட்டுங்க இந்த வாழ்க்கைக்கு நன்றி, வணக்கம்.